ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சின்ன வயசுலலாம் சாப்பிட்டு ரசித்த சேமியா பாலைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு மூணு பொருள் போதும். ஆனால் டேஸ்ட் வந்து நம்மளோட சின்ன வயசை ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணும்னாலும் பால் எடுத்துக்கலாம். 2 கப் அளவு பாலுக்கு 1/8 கப் அளவு சேமியா, இதுதான் மெஷர்மெண்ட். நான் இதே டம்ளரில் தான் 2 டம்ளர் அளவு பால் எடுக்க போகிறேன். 1/8 கப் அளவு சேமியா சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுறலாம். லைட் கோல்டன் கலர் வரணும். பாருங்கள், இந்த மாதிரி லைட் கோல்டன் வந்ததுக்கப்புறமா 2 கப் அளவு பாலை சேர்த்துடலாம். ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பசும்பால் சேர்த்துருக்கேன். இப்போது இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு இப்படி பால் வந்து நல்லா காஞ்சி மேலே வரும்போது லைட்டாக கிளறி மட்டும் விட்டுக்கலாம். சேமியா வந்து நல்லா வேகணும். அது வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதே டைமில் பால் வந்து கொஞ்சம் திக்காக க்ரீமியாக வரணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஓரங்களில் ஏதாவது தங்குனுச்சுன்னா அதையும் உள்ளுக்குள்ளே எடுத்து விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு சேமியா வெந்துட்டுருக்கிற டைமில் 1/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதில் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சேமியா நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக சேமியா வெந்ததுக்கப்புறமா தான் சர்க்கரை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு சேமியா வந்து வேகாது. இப்போ நம்மளுக்கு சேமியா நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரை பவுடரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். பால் நல்லா திக்காகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு இருக்கணும். லைட்டாக க்ரீமியாக இருக்கணும். இந்த டைமில் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். குல்ஃபி மோல்டில் சின்ன கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி நம்ம பண்ணும்போது சேமியா வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். இதை நம்ம செய்யலைன்னா சேமியா வந்து அடியிலேயே தங்கிடும். ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு 6லேருந்து 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இல்லைன்னா இந்த மாதிரி டம்ளரில் கூட நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அலுமினியம் ஷீட் இருந்துச்சுன்னா அதை வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா இந்த மாதிரி டைரி மில்க் கவர் இருக்கும் இல்லையா, அதை கூட வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சென்டரில் குத்தி விடலாம். ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்பூனை பின்பகுதியை வச்சு அழுத்தம் கொடுத்து உள்ளுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். இதையும் நம்ம ஃப்ரீசரில் 6லேருந்து 8 மணி நேரம் வச்சுக்கலாம். இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த மோல்டு எடுத்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பைப் வாட்டரில் காமிக்கலாம். நம்ம வச்சுருந்த டம்ளரை இந்த மாதிரி பவுலில் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் உள்ளே வச்சுருங்க. இப்போ இதை எடுத்துட்டு இந்த ஸ்பூனை லைட்டாக திருப்பினீங்கனாலே அழகாக வெளியில் வந்துடும்.
பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக சேமியா பாலிஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம வந்து மோல்டு இருக்கு இல்லையா, அதையும் லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா அழகாக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு சேமியா பாலிஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.